ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்னிங் தான். அன்றைக்கி வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு அதை தான் போட்டுட்ருந்தேன். இப்போது வந்து ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஜூஸ் மார்னிங் காஃபி டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அட் தி சேம் டைம் பிள்ளைங்களையும் கொஞ்சம் ஹெல்த்தி இதில் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி தோசையில் வந்துட்டு இந்த முட்டை இப்போ நான் பண்ண போகிறேன். முட்டையை வந்துட்டு அந்த தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன், ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில். ஸோ அதை போட்டு அதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து மாறணும் நல்லா. ஸோ அந்தளவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 முட்டை எடுத்திருந்தேன். அதுலேயே வந்து பெப்பரு, உப்பு போட்டு நல்லா வந்து அடிச்சிட்டேன். ஸோ அதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் 2 பேத்துக்கு அப்படின்றதுனால இந்த அளவு. நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணும்போது ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை, இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துட போகிறோம். இப்போ அதோடு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நல்லா வரட்டி விடணும். முட்டை நம்ம பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொடி மாஸ் பண்ணால் நம்ம அந்த ஸ்டேஜ் எந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணுவோமோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக தான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். ஏன்னா ஏற்கனவே முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ரொம்ப கம்மியாகவே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப மசாலாலாம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம தோசை, சப்பாத்தி இதோடு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அன்றைக்கி வந்துட்டு குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே தொட்டுக்காமல் கூட அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தோசை மேலே அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையோடு அப்படியே அந்த ஸ்பூனை வச்சு அமுக்கி விடணும். அந்த முட்டையெல்லாம் வந்து அந்த மாவோடு போய் ஒட்டிக்கும். அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி போடலை. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நான் வந்து அப்படியே வந்து அதை ரோல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம வந்து சப்பாத்தியில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தோசை சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக கட் பண்ணி வந்து இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்களா நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி சப்பாத்தியில் ரோல் பண்ணி கட் பண்ணி அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக எடுத்து குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கையோட பார்த்திங்கன்னா பாப்பா தான் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தான். அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால். ஸோ கையோட பார்த்திங்கன்னா ஜூஸையும் கையில் கொடுத்துட்டு எப்போயுமே மார்னிங் பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஊட்டி விடலை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பட்னியாக தான் போவாங்க. ஸோ அதனால் ஒரு என்ன ஆகும் 5 to 10 minutes ஆகும். கையோட பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி விட்டோம் அப்படின்னா அவங்களும் திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பி போவாங்க. ஸோ அதனால் எப்போயுமே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பாப்பா கிளம்பி போயிட்டா. ஸோ போனதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கிட்டே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகி தண்ணி வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அப்படியே வடிஞ்சிட்டே இருந்துச்சு அந்த காய்கறிக்குள்ளே. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த வாட்டர் வந்து சஸ்டெயின் பண்ணுற அந்த பின்னாடி ஒரு இது இருக்கும் இல்லையா, தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறது, அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைஞ்சு அப்படியே அந்த மோட்டரில் வந்து படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தெரிஞ்சனால புது ஃப்ரிட்ஜ் இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாது, பட்ஜெட் வந்து வராது அப்படின்றதுனால அக்கா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரிட்ஜை வந்து வச்சுருந்தா. ஸோ அதனால் அவள் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்தா. ஸோ அதை வந்து நான் சண்டேவே என்ன பண்ணிட்டேன், மொதல் நாளே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதில் இருக்க அந்த ட்ரே முதற்கண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்தையுமே மாற்றி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜை எடுத்து தனியாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜை வைக்கிற இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லை.
வெளியில் அவங்க அப்பா கூட வெளியில் போனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்கூலில் வந்து எப்படியும் 10க்குள்ளே வந்து விடணும். அதுக்கு மேலே விட்டால் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம போக முடியாது. ஸோ அவங்க வரவே கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கிளப்பி அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் அன்றைக்கி லீவ் போட்டுட்டான். ஸோ என் கூட தான் வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தான். என்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்பான், ஆன்சர் பண்ணிகிட்ருப்பேன். அப்படியே தான் அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயில் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே கொடைக்கானலுமே இருந்தாலுமே ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நம்மளால் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வெளியில் வச்சோம் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது இருக்காது இல்லையா. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக அவசியம்தான். இல்லை நம்ம மீதி வச்ச சட்னியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது குழம்பு, அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வச்சாலுமே ஒரு நாளைக்கு மேலே வந்து தாங்காது, வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் எந்த கிளைமேட்டுக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் ட்ரேயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல வேலை காய வச்சுட்டேன். பிகாஸ் நாள் சண்டே அப்படின்றனால போய் மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து சண்டேவே முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற வேலை மட்டும்தான். நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஜிப்லாக் கவரில் தான் போட்டு வச்சுருப்பேன். எப்படினாலுமே 2 வீக்ஸ்க்கு நல்லாயிருக்கு, உண்மையாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் எதை வைக்கலாம், நம்ம எதை வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக அமேசானில், மீஷோவில் எதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லாக் கவர்ஸ் விற்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அதில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. நானுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாக்ஸ் வாங்கியிருக்கேன், நிறைய கவர்ஸ் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பட் என்ன ஆகிடும் அப்படின்னா 1 வீக்குள்ளேயே வந்து அந்த காய்கறி எல்லாம் வந்து அழுகி போயிடும். பட் ரியலி சொல்கிறேன், இந்த ஜிப்லாக் கவர்ஸ் வந்து 2 வீக்ஸ்க்கு எனக்கு அப்படியே இருக்குது காய்கறி. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போது உள்ளே வந்து இந்த ட்ரே வச்சுருந்தேன். ஸோ அது இடிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன், இடிக்கலை. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மீன் வந்து சண்டே அப்படின்றதுனால மீன் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன். அது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மயோனஸ் வந்து வீட்டிலே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்புறம் சாஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மல்லித்தலை, கருவேப்பில்லை, அந்த மாதிரிலாம் வந்து நான் பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். அதை வந்து நான் ஜிப்லாக் கவரில் போட மாட்டேன். ஸோ அதை வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் அந்த பாக்ஸு. ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பாக்ஸ்ன்னு போட்டாலே வரும். ஸோ அதில் போட்டு வச்சிட்டோன்னா அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா மேலே மணி பிளான்ட்டு, பக்கத்தில் அந்த வாட்ச் வச்சுட்டேன். அதுக்கு அப்படியே கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன் வரட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் மயனஸ், தயிர், அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் காய்கறி சும்மா இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, இஞ்சி, அந்த மாதிரி. இதில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, நான் முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், இந்த மாதிரி பட்ட ஐட்டம்ஸ்லாம் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் இங்கிட்ட அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரீசெண்டாக வந்து இப்போ நான் அரைக்கிறதே இல்லை. ஸோ நான் கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ திருப்பி அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ சாஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பட்ட ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.